ப்ரோ கபடி சீசன் 11 சீசன் 11க்கான ஆக்ஷன் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சுது. ஆக்ஷன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே டீம்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அருமையாக ஸ்குவாட் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னும் ஒரு சில டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நினச்ச பிளேயர் எடுக்க முடியலனாலும் அவங்கள்ட்ட இருக்க காசை வச்சு ஓகேன்னு இருக்கும் அவங்க பிளேயர் எடுத்து அவங்க டீமோட ஸ்குவாடை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற 12 டீமோட டாப் 3 பெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு டீம் ஒரு பிளேயர் மேலே அதிகபட்சமாக இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஆக்ஷனில் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டீமோடைய அதிகபட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஆக்ஷனில் எடுக்கப்பட்ட பிளேயர் லிஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொடுக்குற பிகேல அப்டேட் வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிற டீமுன்னு பார்த்தீங்கன்னா டபாங் டெல்லி. இந்த டீமுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் மொத்தமாக 12 பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. அதில் எங்கள் டீமோட டாப் 3 பைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சித்தார்த் தேசாய் 26 லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. அப்போ நம்ம ஆசிஸ் இவரை 23 லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. அப்போ நிதின் பன்வர் இவரை 20 லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. டீம்னு எடுத்திங்கன்னா டே ஒன் ஆக்ஷனில் நம்ம சித்தார்த் தேசாய்ன்ற ஒரே பிளேயருக்கு மட்டும்தான் எடுத்தாங்க. டே ஒனில் அந்தளவுக்கு யாருக்கு மேலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணல. இந்த டீமோட முக்கால்வாசி பைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டே 2 தான் இருந்துச்சு. டபாங் டெல்லி டீம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அவங்க டீம் செட் ஆகிடுச்சு. இந்த டீம் ஆக்ஷனுக்குள்ளே எதுக்கு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு பேக்கப் பிளேயர்ஸ் எடுக்க தான் வந்தாங்க. மற்றபடி இந்த டீமோட பிளேயர்ஸ்லாம் ஓரளவுக்கு செட் ஆகிட்டாங்க. அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேட்டர்ன்ஸ். இவங்க ஆக்ஷன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. இவங்க டீமோட டாப் 3 பைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுர்ஜித் சிங் 60 லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. நம்ம விகாஸ் கண்டோலாவை 32 லட்சம் கொடுத்தோம். அப்போ நம்ம ஸ்ரீகாந்த் யாதவோ 15 லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. இந்த 3 பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பிகேல அருமையான பிளேயர்ஸாக இருந்தாங்க. கேட்டால் விகாஸ் கண்டோலா ஹரியானா ஸ்டேட்ஸ்க்கு ஒரு பிரேமியர் ரைடராகவும், அப்போ நம்ம ஸ்ரீகாந்த் யாதவ் யூபிஏக்கு ஒரு செகண்ட் ரைடாகவும் பிரேமியர் ரைடராகவும் இருந்திருக்காரு. ஆனால் இப்போ இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் காரணமாக ரொம்ப கம்மி விலைக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேட்டர்ன்ஸுக்கு போயிருக்காங்க. ஆனால் நம்ம சுர்ஜித் சிங்லாம் 60 லட்சம் போகும்னு நான் கூட நினைக்கல. ஏன்னா இவர் ஆக்ஷனுக்குள்ளே வந்த நேரம் அப்படி. ஏன்னா இருக்கிற பிளேயர் எல்லாருமே விற்றனால இவர் கடைசியாக வந்தனால அதிக தொகைக்கு போயிருந்தார். அந்த மாதிரி நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேட்டர்ஸுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கவர் டிஃபெண்டருக்கு தேவைப்பட்டார். அந்த மாதிரி ஒரு கேப்டனும் தேவைப்பட்டார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரும் கூட. அதனால் சுர்ஜித் சிங்கு போட்டி போட்டு ஒரு 60 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. ஒரு குட் பை தான் சொல்லுவேன். என்னை கேட்டால் சுனில்குமாரான பிளேயரை எடுத்துக்கலாம். ஒரு நல்ல கேப்டனும் கூட, ஒரு நல்ல கவரும் பார்ப்பார். அவர் ஒரு கொடியை தாண்டினாலும் இந்த டீம் எடுக்கலையே என்னமோ தெரில. பார்ப்போம் இந்த டீம் இப்போ இந்த பிளேயர்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புனே பல்டன். இந்த டீம் மொத்தமாக 9 பிளேயர் ஆக்ஷனில் எடுத்திருந்தாங்க. இந்த டீமோட டாப் 3 பைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்குமார் இவர் 66 லட்சமும், லெஃப்ட்டுக்காரரான மோஹித்துக்கு 20 லட்சமும், அப்போ ஆல்ரவுண்டரான ஹெய்த் இவருக்கு 14 லட்சமும் கொடுத்து எடுத்திருந்தாங்க. இந்த டீமோட ஓவராலாக பைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டே 1ல் இந்த டீம் கையே வைக்கல. ஒரே ஒரு பிளேயருக்கு வாங்குங்க, அவரும் பிளேஸ் பேஸ் எடுத்துகிறாங்க. அவர் தான் இந்த மோஹித். அப்புறம் மீதி எல்லா பைஸும் பார்த்திங்கன்னா டே 2ல் தான். இவ்வளோ முக்கால்வாசி பைஸுன்னு பார்த்திங்கன்னா டே 2ல் தான் இருந்துச்சு. அந்த லிஸ்ட்டில் நம்ம அஜித்குமார் 66 லட்சம். அவங்களோட அதிகபட்ச செலவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அஜித்குமாருக்கு தான் இவங்க 66 லட்சம் கொடுத்து எடுத்துருந்தாங்க. மற்ற பிளேயர்ஸ்லாம் பேஸே எடுத்து இந்த டீமோடைய இதை முடிச்சிட்டாங்க. இந்த டீமுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செட்டில் தான் இருக்குது. நம்ம ரேசாசியானுக்கு ஒரு பேக்கப் பிளேயராக ஒரு பிளேயர் எடுத்திருந்தாங்க. அவர் தான் இவர் லெஃப்ட்டுக்காரான மோஹித். அப்புறம் ஒரு பேக்கப் பிளேயராக நம்ம அஜித்குமார் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவர் மோஸ்ட்லி ஆட வைக்கிறதுக்கு கஷ்டம்தான். இந்த இதில் ஆட வைப்பாங்கன்னு பார்ப்போம். எனக்கு காசு தான் இவர் ஆட வைக்கணும்னு. ஆனால் ஆல்ரெடி பக்காவாக 3 ரைடே வச்சுருக்காங்க. பார்ப்போம் இந்த சீசனில் என்ன பண்ணுறாங்கன்னு. அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்னா பைரட்ஸ். இவங்க மொத்தமாக ஆக்ஷனில் 13 பிளேயர் எடுத்திருந்தாங்க. இந்த டீமோட டாப் 3 பைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவம் ஷிண்டே இவரை 20 லட்சம் கொடுத்துருந்தாங்க. அவங்க குர்தீப்ன்ற பிளேயருக்கு 59 லட்சமும், அப்போ தீபக் ராஜேந்தர் சிங்குன்ற பிளேயருக்கு 50 லட்சம் கொடுத்துருந்தாங்க. இந்த டீம்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற பிளேயர் எல்லாருமே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. சச்சின், மஞ்சித், கிஷன் இது ஸ்டார்டிங் 7 3 பிளேயருமே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இந்த டீம்னு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஸ்டார்டிங் 7 செட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த சீசனில் என்ன பண்ணுறாங்கன்னு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா யூம்பா. இந்த டீம் மொத்தமாக ஆக்ஷனில் 10 பிளேயர்ஸை வாங்கியிருந்தாங்க. அந்த மாதிரி எங்கள் டீமோட டாப் 3 பைஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம சுனில்குமார், அப்புறம் மஞ்சித், பர்வேஷ். சுனில்குமாரை 1 கோடிக்கு மேலே கொடுத்து எடுத்திருந்தாங்க. மஞ்சித்தை 80 லட்சம், அப்புறம் நம்ம பர்வேஷை 19 லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. அப்புறம் நம்ம சதீஷ்கன் ப்ரோவையும் இந்த டீம் தான் வாங்கியிருக்காங்க. டீம் இருக்குன்னா டே 1லே கேட்டால் பாதி பைஸை முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். டே 2ன்னு பார்த்தீங்கன்னா கேட்டால் 8 பேர் வாங்கியிருந்தாங்க. அருமையாக அந்த ஆக்ஷனையும் முடிச்சிட்டாங்க. இந்த டீமுக்கு லாஸ்ட் 2 சீசன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக போகல. இதுக்கு முன்னாடி கடைசியாக ஃபஸ்ட்டில் இருந்தப்போ ஓரளவுக்கு விளாண்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கடைசி 2 சீசன் ரொம்ப முக்கியம் தான் போணுச்சு. பிளேயர் ஆஃப்குள்ளே போகலை. இந்த சீசனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இந்த டீம். அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரு புல்ஸ். இந்த டீம் எடுத்திங்கன்னா ஆக்ஷனுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் இந்த டீமை பார்த்து அழுகுறதா சீக்கிரம் தானே தெரில. இருக்க எல்லா பிளேயருக்குமே இந்த டீம் ட்ரை பண்ணாங்க. நம்ம பவன், குமான் சிங்கு, மனிதர் சிங்கு இந்த மாதிரி பிளேயருக்கெலாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் ரொம்ப அதிக தொகைக்கு போனாலும் இந்த டீம் வாங்கலை.
இப்போ நம்ம கடைசியாக பர்தீப்பும் நம்ம அஜிங்கியா பவர் தான் இந்த இதுக்கு வந்தாங்க. இந்த 2 பிளேஸுமே வழி இல்லாமல் 1 கோடிக்கு மேலே கொடுத்து நம்ம அஜிங்கியா பவர் வாங்கியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம பர்தீப் நர்வாலை ஷார்ட்டாக 20 லட்சத்தில் வாங்கி முடிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த டீமோட டாப் 3 பைஸ் இருக்குன்னா நம்ம அஜிங்கியா பவர், பர்தீப் நர்வால், அப்புறம் ஜெய் பகவான் 63 லட்சம் கொடுத்து வாங்கியிருந்தாங்க டீம். இந்த டீமோட டாப் 3 பைஸ் இருந்தால் டாப் 3 பைஸுமே ரைடர்ஸ் தான். ஒன்றுமே புரியல எனக்கு. இருக்க எல்லா பிளேஸுமே ரிலீஸ் பண்ணி விட்டு திரும்பியும் ஒரு புதுசாக ஒரு ஸ்குவாடை செட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பெங்களூரு புல்ஸ். ஸ்டார்டிங் 7 ஆட வைக்கிறதுக்காக இந்த டீம்னு இருக்குன்னா மொத்தமாக 7 பிளேயர்ஸை இந்த ஆக்ஷனில் வாங்கியிருந்தாங்க. இந்த டீம் இந்த வருஷமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நம்ம பெங்களூரு புல்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்திங்கன்னா நம்ம பெங்கால் வாரியர்ஸ். இந்த டீம்னு பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் மொத்தமாக 13 பிளேயர்ஸை வாங்கியிருந்தாங்க. இந்த டாப் 3 பைஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம மனிந்தர் சிங்கை 1 கோடி 15 லட்சம் கொடுத்தோம். அப்போ நம்ம ஃபஸ்ட் லேட்டர்ஸ்லேயே 50 லட்சம் கொடுத்தோம். அப்போ அர்ஜுன் ராத்தின்ற ஒரு பிளேயருக்கு 41 லட்சம் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. டீமோட ஸ்குவாட்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செம்மையாக இருக்குது. மனிந்தர் சிங்கு, ஃபசலு, அப்போ நிதிஷ்குமாரான பிளேயர்லாம் இந்த டீமில் தான் இருக்காங்க. இந்த டீமோட ஸ்குவாடு செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த டீமோட கேப்டன் தான் யாருன்னு எனக்கு சுத்தமாக புரியல. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நம்ம மனிந்தர் சிங்கை கேப்டனாக போடுவாங்களா, ஃபஸ்ட்டில் கேப்டனாக போடுவாங்களா, அது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக போயிட்டுருக்கு. இந்த சீசனுக்கு பார்ப்போம் இந்த டீமுக்கு யார் கேப்டன்ஷிப் பண்ணுறாங்கன்னு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்திங்கன்னா நம்ம யூபி தாஸ். இந்த டீம்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை மொத்தமாக 8 பிளேயர்ஸை வாங்கியிருந்தாங்க. இந்த டீமோட டாப் பைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பரத்தூடா 1 கோடி 30 லட்சம் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம பவானி ராஜ்புத்தை 45 லட்சம் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அந்த மாதிரி சாகுல் குமார் 30 லட்சம் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. இந்த டீமோட டாப் 3 பைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. ஏன்னா சுரேந்தர் சிங் ஒரு செம்மையான ரைடரு. அவருக்கு ஒரு செகண்ட் ரைடராக நம்ம பரத்தூடா இருப்பார். அவருக்கு தேர்ட் சி ரைடுன்னு பார்த்து நம்ம பவானி ராஜ்புட். அப்போது சாகுல் குமார் ஒரு டிஃபெண்டரு, செம்மையான டிஃபெண்டர், ஜெய்ப்பூரில் இருந்தார். ஆல்ரெடி இந்த டீமுக்கு ஓரளவுக்கு எல்லா சீசனுமே ஓரளவுக்கு செமிஃபைனலுக்கு போவாங்க. ஆனால் லாஸ்ட் சீசனில் போகல. இந்த சீசனில் கண்டிப்பாக ஒரு செமிஃபைனலில் ஃபைனலுக்கு போகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் இந்த டீம் யூபிஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ். இந்த தெலுங்கு டைட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கடைசி 4 சீசனாக ஆக்ஷன் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயரை மட்டும் டார்கெட் பண்ணி அவருக்கு மிகப்பெரிய தொகையை கொடுத்து மற்ற பிளேயர்ஸ் தான் கான்சன்ட்ரேட்டே பண்ணல நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ். அந்த மாதிரி சீசன் 7லையும் சீசன் 8லையும் நம்ம சித்தார்த் பாகுபலி தேசாயை வாங்கி வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு பெருசாக மற்ற பிளேயர்ஸ் தான் கான்சன்ட்ரேட்டே பண்ணல. அப்போ அவர் ரொம்ப அதிகமாக விளாட்லன்னு சொல்லி அவர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய பவன் ஷராவத்தை கடைசி சீசனில் 2 கோடி 65 லட்சம் கொடுத்து அதே ஒரு தப்பு பண்ணாங்க நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ். மற்றபடி அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ். ஆனால் இந்த சீசனில் அப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை பவன் ஷராவத்தை 2 கோடி 65 லட்சம் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த சீசனில் 1 கோடி 75 லட்சம் கொடுத்து நம்ம யூம்பை வாங்கிட்டாங்க. நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம எஃபிஎம் யூஸ் பண்ணி தெலுங்கு டைட்டன்ஸ் திரும்பி நம்ம பவன் ஷராவத்தை ரீட்டைன் பண்ணிட்டாங்க நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ். சரி, ஓகே, இந்த டீமை பற்றி பார்த்தலாம். இந்த டீமோடு மொத்தமாக 9 பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த டீமோட டாப் பைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டே1 ஆக்ஷன்லேயும் முடிச்சிட்டாங்க. இந்த டீமோட டாப் பைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவன் ஷராவத் ஒரு 75 லட்சம் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம கிஷன் துல்லை 70 லட்சம் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அப்போ நம்ம விஜய் மாலிக்கை பேஸ் பைஸான 20 லட்சமே கொடுத்து வாங்கிட்டாங்க. இந்த சீசனில் இந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக டேபிள் 10ல் முடிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்தளவுக்கு ட்ரை பண்ணியாவது ஓரளவு டீசெண்டாக ஒரு செமிஃபைனலுக்கு நம்ம வருவாங்கன்னு பார்ப்போம் இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் ஜெயின்ஸ். இந்த குஜராத் ஜெயின்ஸ்னு எடுத்திங்கன்னா இந்த ஆக்ஷனில் மொத்தம் 15 பைசா வாங்கியிருந்தாங்க. இந்த டீமோட டாப் 3 பைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம குமான் சிங் ஒரு 1 கோடி 97 லட்சம் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. நம்ம நீரஜ் குமார் 35 லட்சமும், அப்போ வாஹித் ரேசாண்ட ஒரு ஃபாரின் பிளேயரை 17 லட்சம் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. ஓவரால் இந்த டீம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற எல்லா பிளேயருமே ரிலீஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ஸ்குவாட் செட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிற ஸ்டார்டிங் செலவு மட்டும் இருக்கிற மெயின் பிளேயர்ஸ் வச்சு மித்த இருக்கிற எல்லா பேக்கப் பிளேயர்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 15 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. பார்ப்போம் இந்த சீசன் என்ன பண்ணுறாங்கன்னு. நான் ஒன்று எதிர்பார்த்தேன் இந்த டீமுக்கிட்ட நம்ம பர்தீப் நர்வாலுக்கு போவாங்கன்னு. ஆனால் இந்த தடவை பர்தீப் நர்வாலுக்கு பையே தூக்கலை. ஏன்னா போன தடவை பர்தீப் நர்வால் 90 லட்சம் கொடுத்து வாங்கிட்டாங்க. அப்போ நம்மளோட யூபி தான் திரும்பியும் அவரை எஃபிஎம் வச்சு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த தடவை கையே தூக்கலை நம்ம பர்தீப் நர்வாலுக்கு. தூக்கிட்டாங்கன்னா வேறு மாதிரியே இருந்திருக்கும். சரி, இருக்கிற பிளேயர்ஸை கொடுத்து வாங்கிட்டாங்க. நம்ம குமான் சிங் மாதிரியான பிளேயருக்கு 1 கோடி 97 லட்சம் கொடுத்து அதிக விலைக்கு வாங்கியிருக்காங்க. பார்ப்போம் இந்த தடவை குஜராத் ஜெயின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு. இந்த லிஸ்ட்டை நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹரியானா ஸ்டீலர்ஸ். இந்த டீம்னு எடுத்திங்கன்னா மொத்தமாகவே இந்த ஆக்ஷனில் 6 பிளேயர்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற டீம் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ஆக்ஷனுக்கு ஒரே ஒரு பிளேயர் தான் முக்கியமாக வந்திருப்பாங்க போல். நம்ம ஷாத்லு வாங்கினதுக்காக தான் கேட்ட இந்த டீம் உள்ளே கேட்டு 2 கோடி 7 லட்சம் கொடுத்து இந்த டீம் அவரை வாங்கியிருக்காங்க. மற்ற எல்லாமே பேக்கப் பிளேயர்ஸ் தான். இந்த டீம் ஆல்ரெடி செட்டட் தான். இந்த ஒரே ஒரு பிளேயருக்காக தான், இந்த கார்னர் வாங்குறதுக்காக தான் வந்தாங்க. இந்த டீம் செட் ஆகிட்டு இந்த தடவை இந்த டீம் கண்டிப்பாக ஃபைனலுக்கு வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த தடவை ஏன்னா போன தடவை ஃபைனல் வந்துட்டாங்க. இந்த தடவை ஃபைனலில் வந்து டைட்டில் அடிக்க நிறையா வாய்ப்பு இருக்குது.
பார்ப்போம். ஏன்னா இந்த டீமுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். நான் ஆல்ரெடி பிளேயர்லாம் பக்காவாக இருக்காங்க. இந்த தடவை ரேஸாகவும் வந்துட்டார். பார்ப்போம் இந்த சீசன் கப் அடிக்கலாம் இல்லையான்னு. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற டீம் தான் நம்ம தமிழ் தலைவாஸ். கிட்டத்தட்ட நம்ம ஹரியானா ஸ்டேட்ஸ் மாதிரி தான் நம்ம ராசும். நம்மளுக்கும் ஒரு ரைடர் தேவைப்பட்டார், ஒரு மெயின் ரைடரு. ஆனால் இருக்க 2 ரைடரும் அந்தளவுக்கு விளாட்ல. போன தடவை கடைசியாக அஜிங்கே பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. அதனால அவர் ரிலீஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு மெயின் ரைடர் தேவைப்பட்டனால நம்ம சச்சினை கேட்டு 2 கோடி 15 லட்சம் கொடுத்து வாங்கியாச்சு. அப்புறம் நம்ம அமேசன் பஸ்தமி இவரை 14 லட்சம் கொடுத்து வாங்கியாச்சு. இவ்வளோ தான் நம்மளோட பைஸு. மொத்தமாகவே நம்ம 4 பேர்ஸ் தான் அந்த ஆக்ஷனில் வாங்கியிருந்தோம். நம்மளுக்கு ஒரு ரைடர் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட்டு. ஆனால் நம்ம ஆல்ரெடி நம்ம டீம் செட்டடு. நம்மளுக்கு வந்து ஒரு ரைடரு, அப்புறம் ஒரு பேக்கப் பிளேஸ் 3 பிளேஸ் எடுத்தோம். இந்த தடவை அதிகமாக நமக்கு ஃபைனல் இல்லை செமிஃபைனல் காத்திருக்கு. கண்டிப்பாக இந்த தடவை ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டீம் ஆல்ரெடி செட்டடு பக்காவாக இருக்குது. நம்ம கூட சச்சினே இப்போ வந்துட்டார். பார்ப்போம் இந்த தடவை நம்மளுக்கு டைட்டில் இருக்கா இல்லையான்னு. சரி, ஓகே. இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போட்டு விட்ருங்க, ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. அந்த சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க, எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க. ஓகே, பை பாய்.